எல்லாருக்கும் வணக்கம். வாராகி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருக்கும் நன்றி. ஜெயம் வாராகி. நம்மளுடைய பதிவில் எளிமையான வழிபாடுகள், சக்தி மிகுந்த வழிபாடுகள். அதாவது நம்ம எளிமையாக கும்பிடும்போது கூட நாம் கேட்கக்கூடிய வரங்களை அத்தனையும் தரக்கூடிய பார்த்திங்கனாக்கா வாராகி தாய். அதனால் நீங்கள் முழு மனத்தோடு நீங்கள் செய்யக்கூடிய பூஜையை கண்டிப்பாக அம்மா ஏற்றுப்பாங்க. நீங்கள் கேட்கக்கூடிய வரங்களே தருவாங்க. அதனால் சிறப்பாக என்னால் செய்ய முடியலையே அப்படிங்கிற வருத்தம் இல்லாமல் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு எளிமையாக வழிபடலாம் உங்கள் பூஜை அறையில். வாழ்க்கையில் ரொம்பவும் ஒரு போராட்டமாக இருக்குது. என்னுடைய வாழ்க்கையை என்னால் ரொம்பவும் கடக்கவே முடியாத அளவுக்கு ரொம்பவும் கஷ்டம். என்னோட சேர்ந்து என்னுடைய குடும்பமே ரொம்பவும் கஷ்டப்படுது. இந்த மாதிரி வருத்தப்படுற யாராக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி எளிமையாக வழிபடுங்க. கண்டிப்பாங்க உங்களுக்கு ஒரு நல்ல காலம், விடிவு காலம் அம்மா ஏற்படுத்தி தருவாங்க. உங்களுடைய பூஜையில் நீங்கள் வாராகி படம் வைத்து வழிபடுவர்களாக இருந்தாலும் சரிங்க, இல்லை சிலை வடிவமாக வழிபடுறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரியாதவங்க என்ன செய்கிறீங்க அப்படின்னாக்கா, என்கிட்ட படம் இல்லை அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் உங்கள் பூஜையில் ஒரு மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. புதுசாக மஞ்சள் குங்குமம் வைங்க. ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைங்க. வச்சுட்டு தட்டில் நீங்கள் மருதாணி இலைகள் அதை நீங்கள் தட்டு நிறையா பரப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் 5 ரூபாய் நாணயம் வச்சுடுங்க. வச்சுட்டு அது மேலே நீங்கள் மண்ணகல் விளக்கு வச்சு நெய் இருந்தால் நெய் ஊற்றி வழிபடுங்க. நெய் இல்லைனாக்கா உங்கள்கிட்ட எண்ணெய் நல்ல எண்ணெய் இருந்தாலும் அதை விட்டு நீங்கள் சிகப்பு கலர் திரி போட்டு நீங்கள் அம்மனுக்கு விளக்கேற்றுங்க. விளக்கேற்றும் போதே வாராகித்தாய் உங்கள் வீட்டில் எழுந்துடுவாங்க. சுத்தமான தண்ணீர் வைங்க. உங்கள்கிட்ட என்ன நைவேத்தியம் இருக்கோ, அதாவது கல்கண்டாகட்டும், பேரிச்சம்பழம், எதுவாக இருந்தாலும் சரிங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து அம்மாட்ட நீங்கள் மனசார வைங்க. வச்சுட்டு அம்மா என்னுடைய பிரச்சனைகள் அத்தனை தீரணும்னு சொல்லி, உங்களுக்கு என்ன தீரணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசார அம்மாட்ட உட்காந்து சொல்லுங்கள். உங்களுடைய அம்மாவுடைய ஸ்தோத்திரம்லாம் தெரிஞ்சது அப்படின்னாக்கா சொல்லலாங்க. அப்படி இல்லைன்னாக்கா, வாராகி தாயே எப்போவும் என் கூடவே இருந்து எங்களை வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு நீங்கள் தினந்தோறும் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தட்டில் வைத்த நைவேத்தியம், அதாவது எது வச்சுருந்தாலும் சரிங்க, கல்கண்டாகட்டும், திராட்சையாகட்டும், அதை எடுத்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் மரங்கள் இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு இந்த மாதிரி நீங்கள் உணவாக வைங்க. அதை எறும்புகள் சாப்பிட்டுட்டு போகட்டும். தினந்தோறும் இதே போல் செஞ்சுக்கிட்டே வாங்குங்க. கண்டிப்பாங்க எந்த மருதாணி இலை தீபம் நீங்கள் போட்டுக்கிட்டு அம்மாவை வணங்கிட்டு வரும்போதும் அது போலவே நீங்கள் தினந்தோறும் எறும்புகளுக்கு இந்த மாதிரி உணவு ஏதோ வைக்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக காணாக போயிடும். நீங்கள் முழு நம்பிக்கையோடு இந்த வழிபாடு செஞ்சு பாருங்கள். நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஜெய் வாராகி.